பெருமதிப்பிற்குரிய பெருமக்களுக்கும் அறிவார்ந்த பதிவுத்துறை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹென்றி, ஃபெய்ரா கூட்டமைப்பினுடைய தலைவர். நண்பர்களே, சமீபத்தில் தமிழ்நாடு பதிவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே ஒரு சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார்கள். இனி தமிழகத்திலே ஆவணங்களை பதிவு செய்கின்ற பொதுமக்கள் அதற்குண்டான அசல் ஆவணத்தை சார் பதிவாளர் அவர்களிடத்தில் அவர்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும், காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சட்ட வரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தேவையற்ற ஒன்றாக நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த துறையினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறவர் இந்த துறையினுடைய அமைச்சர் அருமையண்ணன் மூர்த்தி அவர்கள். அவர்களுக்கு நன்கு தெரியும், பதிவுத்துறையிலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆவணம் பப்ளிக் டாக்குமெண்ட், பொதுமக்களிடத்திலே இருப்பது பிரைவேட் டாக்குமெண்ட். அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது குறித்து புகார் தெரிவித்து தினசரி நாளிதழ்கள் விளம்பரப்படுத்தி காவல் நிலையத்திலே இருந்து கண்டுபிடிக்க முடியாத நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் பெற்று வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சாமானிய மக்களுக்கு இது எட்டாக்கணியாக அமையும். அதற்கு மாறாக பதிவுத்துறையிலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பப்ளிக் டாக்குமெண்ட் அடிப்படையில் நீங்கள் அந்த ஆவணத்தை சரிபார்த்து விற்பவர் வாங்குபவர் அவருடைய விவரங்களை சரிபார்த்து நீங்கள் அதை பதிவு செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து ஃபெய்ரா கூட்டமைப்பு முன்வைத்து வருகிறது. அதே கருத்தை தான் இதிலும், அதே வேண்டுகோளைத்தான் இந்த நிகழ்வுகளிலும் நாங்கள் முன்வைக்கின்றோம். நீங்க நீதிமன்றத்துக்கு போனாலும் உங்ககிட்ட இருக்கிற அசல் ஆவணத்தை நீங்க கொடுத்தாலும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அந்த ரெஜிஸ்ட்ராரோட அட்டஸ்டேஷனோட சர்டிபிகேட் காப்பி வாங்கிட்டு வந்தாதான் நீதிமன்றமும் அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொள்கிறது. பதிவுத்துறையில் புகார் தெரிவித்து ஆவணங்கள் காணவில்லை என்று சொல்லி தினசரி நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்து புகாரை பதிவு செய்தாலும் அவர்கள் சார் பதிவாளரிடத்திலே சர்டிபிகேட் காப்பி வாங்கி வர சொல்லி அந்த அடிப்படையில் தான் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். இப்படி முழுக்க ஒட்டுமொத்த அரசு எழுந்தரமும் காவல்துறையும் பதிவுத்துறையிலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற பொது ஆவணத்தின் அடிப்படையில் செயல்படும் பொழுது ஏன் தனிநபர்களிடத்திலே இருக்கிற பிரைவேட் டாக்குமெண்ட்டை கொண்டு சென்று சமர்ப்பித்தால் தான் பதிவு செய்ய இயலும் என்கிற ஒரு கிடுக்குப்பிடி சட்ட வரைவை சட்டசபையில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பெருமளவிலே மனம் குமுறுகிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக நான் அரசனுடைய கவனத்திற்கும் அவர்களுடைய சிரமங்களை சங்கடங்களை உங்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை, பொறுப்பு என்பதை உணர்ந்து நான் பதிவுத்துறைக்கு இந்த கோரிக்கையை வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். அசல் ஆவணங்கள் இல்லை என்று சொன்னாலும் நீதிமன்றங்கள் பல வழக்குகளிலே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பதிவுத்துறையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற பொது ஆவணத்தின் அடிப்படையில் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி அதனையே நான் மீண்டும் வலியுறுத்தி சுட்டிக்காட்டி பதிவுத்துறைக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்கள் அசல் ஆவணங்கள் இல்லை என்று சொன்னாலும் உங்களிடத்திலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற பொது ஆவணத்தின் அடிப்படையில் வாங்குவோர் விற்பவர்களுடைய தகவல்களை சரிபார்த்து பதிவு செய்வதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான சுற்றறிக்கை ஏற்கனவே கூடுதல் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் 4420/2025 என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அதனை உறுதிப்படுத்தி சரியான வழிகாட்டி சுற்றறிக்கை வெளியிட்டு மாநிலம் முழுவதும் இருக்கிற பதிவு அலுவலகங்களிலே அசல் ஆவணங்களை தவற விட்டிருந்தாலும், தொலைத்து விட்டிருந்தாலும் அல்லது களவாடப்பட்டிருந்தாலும் அந்த அசல் ஆவணங்கள் இல்லை என்றாலும் பதிவு செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அன்பு வேண்டுகோளை பொதுமக்களின் சார்பாக முன்வைத்து மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.